الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الصدقة تطفئ الخطيئة كما يطفئ الماء النار أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே நேசர்கள், எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவசரமாகவும் அவசியமாகவும் இரண்டு விஷயங்களின் பக்கம் நாம் அவசரம் காட்ட வேண்டும். ஒன்று தௌபாவின் பக்கம், அதை பற்றிய விளக்கத்தை சென்ற குத்பா பிரசங்கத்தில் நோக்கினோம். அதாவது அவசரமாக தௌபா செய்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு சீர்திருந்தி நல்லவர்களாக மாறி நல்ல நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க அவசரமாக தயாராக வேண்டும் என்று சென்ற குத்பா பிரசங்கத்தில் தௌபாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய குத்பா பிரசங்கத்தில் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான மிகப்பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் முத்தகீன்கள் எனப்படுகின்ற நல்ல மனிதர்களுக்காகவே தயார் செய்து வைத்திருக்கிறார். நல்ல மனிதர்கள், முத்தகீன்கள், பயபக்தியாளர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்காகத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள விரைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாராம்சமாக அமையப்போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்வதை பார்ப்போம். وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. உங்கள் இரட்சகன் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பெற வேண்டிய பாவ மன்னிப்பின் பக்கம் அவசரம் காட்டுவீர்களாக, மேலும் வானங்களையும் பூமியையும் விட விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செயல்படுவீர்களாக. முத்தகீன், அந்த சொர்க்கம் முத்தகீன்கள் எனப்படுகின்ற பயபக்தியாளர்களாகிய பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பரிசுத்த அடியார்களுக்கென்றே அது தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு இந்த முத்தகீன்கள் எனப்படுகின்ற பயபக்தியாளர்களாகிய பரிசுத்தவான்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் என்ன, அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக அவசரமான ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. அதற்கு முன் முத்தகி என்றால் யார், பயபக்தி என்றால் என்ன, பயபக்தியாளர்கள் என்றால் யார் என்பதை முதல விளங்குவதானால் அறிஞர்கள் சொல்கிறார்கள்,
அல் முத்தகூன் பயபக்தியாளர்கள், பயந்து நடப்பவர்கள், அல்லாஹுக்கு பயப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? அது கௌமுன் இத்தகு ஷிர்க வ இபாதத்துல் அவ்தான். முதலாவது அவர் ஷிர்கை விட்டு மிக தூரமாக இருக்க வேண்டும், சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக இருக்க வேண்டும். வஅஹ்லஸூ லில்லாஹில் இபாதா, தான் செய்கின்ற எல்லா இபாதத்தையும் அல்லாஹுக்கு அவர் செய்யக்கூடிய இருப்பார். ஃபயமுர்ரூன இலல் ஜன்னா, சொர்க்கத்தின் பக்கம் அவர் விரைந்து சென்று கொண்டிருப்பார். இதுதான் முத்தகி. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதானால் அத்தவக்தி மிம்மா யக்ரஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எதையெல்லாம் தடுத்திருப்பானோ வெறுப்பானோ அவைகள் அத்தனையை விட்டும் ஒரு தூரமாக ஒதுங்கி இருப்பார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்டார்கள், தக்வா என்றால் என்ன, பயபக்தி என்றால் என்ன? முத்தகி என்று சொல்கிறோமே, பயபக்தி என்று சொல்கிறோமே, பயபக்தி என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான விளக்கத்தை சொன்னார்கள். எல்லோரும் விளங்கிக் கொள்ளும்படியான, எல்லோருக்கும் விளங்க முடியுமான சாதாரணமான விளக்கம் பார்ப்போம். அவர்கள் கேட்டார்கள் உமர் ரலி அவர்களை பார்த்து, அமா சலக்த தரீகன் ஸா ஷௌகின், முள்ளுகள் நிறைந்த ஒடுக்கமான ஒரு சின்ன ஒரு பாதையில் நடந்திருக்கிறீர்கள் கேட்டார். ஒரு சின்ன ஒரு பாதை இருக்கிறது, ஒற்றை அடி பாதை என்று வைப்போம். உதாரணத்துக்கு ஒருவருக்குத்தான் நடக்க முடியும். ரெண்டு பக்கத்திலும் முள்ளுகள் நிறைந்திருக்கின்றன, கம்பி வேலி போடப்பட்டிருக்கிறது. இவர் கம்பிக்கு படாமல் அந்த வழியால் செல்ல வேண்டும். ஒற்றை அடி பாதை, ஒருவருக்கு தான் செல்ல முடியும். இரண்டு பக்கம் வலது இடது ரெண்டு பக்கத்திலும் முள்ளு கம்பி போடப்பட்டிருக்கிறது, முள்ளு வேலி போடப்பட்டிருக்கிறது, முள்ளுகள் நிறைந்திருக்கிறது. இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க நடக்க வேண்டும், இந்த முள்ளில் படக்கூடாது, ஆடை படக்கூடாது, உடம்பு படக்கூடாது. இவர் பயந்து 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 எவ்வளவு நுணுக்கமாக போவார், எவ்வளவு கவலையோடு போவார், எவ்வளவு கவனமாக நடப்பார். இந்த முள்ளுக்கு பட்டு விடுமோ, இந்த முள்ளுக்கு சிக்கி விடுவேனோ, இந்த முள்ளு பட்டு விடுமோ, பயந்து பயந்து வருவது போல உலகத்தில் பிறந்து மௌத்தாகும் வரையில் ஒரு மனிதன் ஒரு ஒற்றை அடி பாதை, முள்ளுகள் நிறைந்த பாதையில் முள்ளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு பயந்து பயந்து பக்குவமாக நடப்பாரோ, இதே போல பாவமான செயல்களில் இருந்து தூரம் ஒதுங்கி பயந்து பயந்து நடப்பவர் தான் தக்வா உள்ளவர், பயபக்தி உள்ளவர் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தார். இது என்ன விளக்கம் என்று பார்த்தால், உலகத்தில் வாழுகின்ற மூமினான ஒவ்வொரு மனிதர்களும் மௌத்து வரையில் பயந்து பயந்து வாழ வேண்டும். இந்த ஹராம் நடந்து விடுமோ, இந்த ஹராத்தை நான் செய்து விடுவேனோ, ஹராத்தை விழுந்து விடுவேனா, இந்த பாவம் நடந்து விடுமா, கண்ணால் பாவம் நடக்குமா, காதால் பாவம் கேட்டுப்படுமா, வாயினால் பாவமான விஷயங்கள் வந்து விடுமா என்று பயந்து பயந்து வாழக்கூடிய ஒருவன் தான் முத்தகியாக இருப்பார் என்பதை இந்த விளக்கத்தின் மூலம் விளங்குகிறோம். இப்பொழுது நாம் அந்த முத்தகி எனப்படுகின்ற சிறந்த பயபக்தியாளர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகள் இருக்கின்றன, பல பண்பு இருக்கின்றன. இதை மூன்றை சுருக்கமாக பார்ப்போம் இந்த குத்பா பிரசங்கத்தில். அல் குர்ஆனை சொல்லுகிறேன், அந்த முத்தகீங்கள் எனப்படுகின்ற பயபக்தியாளர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான மூன்று பண்புகள். அல்லதீன யூன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அந்த முத்தகீகள் எனப்படுகின்ற பயபக்தியாளர்களுக்கு இருக்க வேண்டிய, நாங்கள் வாழ்க்கை எடுக்க வேண்டிய மூன்று பண்புகள். முதலாவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, செல்வ செழிப்பாக இருக்கும் நிலையிலும் வறுமையோடு பிரச்சனையோடு வாழும் பொழுதும் எல்லா நிலையிலும் அவன் அல்லாஹ்வின் பாதையில் சந்தோஷமாக செலவழிப்பவராக இருக்கிறார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, மனிதனுக்கு மாறி மாறி ரெண்டு நிலை வரும். கஷ்டம் வரும், கவலை வரும், பிரச்சனை வரும், செல்வ செழிப்பு வரும், வறுமை வரும், பஞ்சம் வரும், கஷ்டம் வரும். எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய பாதையில் அவனால் முடிந்ததை அவன் செலவழிப்பார். இவர்தான் முத்தகீக்கு இருக்க வேண்டிய முதலாவது பண்பு என்று அல் குர்ஆன் சொல்கிறார். இந்த ஆயத்தை பற்றி விளங்கப்படுத்துகிற அறிஞர்கள் சொல்கிறார்கள், பிஷித்ததி வர்ரஹாஇ, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ரெண்டு நிலை, கஷ்டம், கஷ்டம் இல்லாத சந்தோஷகரமான நிலை, வல் மன்ஷதி வல் மக்ரஹி, அவர் விரும்புகின்ற நிலை, வெறுக்கின்ற நிலை, வஸ்ஸிஹதி வல் மரதி,
சுகதேகியாக சுகமாக வாழுகின்ற நிலை, வல்மரவி நோயாளியாக மாறி நோயாக இருக்கின்ற நிலை. இது போன்று மனிதனுக்கு மாறி மாறி வரக்கூடிய எல்லா நிலையிலும் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹை சந்தோஷப்படுத்த நல்ல காரியங்களுக்காக செலவழிப்பவராக இருப்பார் என்று திருமறை அல்-குர்ஆன் முத்தகீன் இருக்க வேண்டிய முதலாவது பண்பை சொல்கிறார். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்-ஸதகத்து துத்ஃபிஉல் ஹதீஅத கமா துத்ஃபிஉல் மாஉன் நார. பயங்கரமான ஒரு நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் எப்படி உதவியாக இருக்குமோ, இது போன்று மனிதர்கள் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு அவர்கள் செய்கின்ற சதகா தான தர்மங்கள் காரணமாகி விடுகிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்னு ஆதம் அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், உன்ஃபிக் அலைக், மனிதனே நீ அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ் சந்தோஷப்படுத்த நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்து கொண்டே இரு, நான் உன்மீது செலவழிப்பேன் என்று ஹதீஸுல் குதுஸியின் மூலமாக அல்லாஹ் சொன்ன செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, நீ அல்லாஹ்வுக்காக நீ செலவழிக்க வேண்டும், உன்மீது நான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸி சொல்கிறார். இப்பொழுது நாம் அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு ஆயத்தை பார்ப்போம். மன் ஸல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுலாஇஃப லஹு அத்ஆஃபன் கஸீரா. எவர் அல்லாஹ்வுக்காக கடன் கொடுப்பாரோ, அழகிய கடன் கொடுப்பாரோ, அல்லாஹ் அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் என்று பக்கராவினுடைய 245வது வசனம் இந்த செய்தி சொல்கிறார். ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனிதர்கள் எவ்வளவோ அமல் செய்கிறார்கள், மனிதர்கள் எவ்வளவோ நல்ல செயல்கள் செய்வார்கள், எவ்வளவோ சேவைகள் செய்வார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், 3 விஷயங்கள் இருக்கின்றன, அது அடுத்த மனிதரோடு சம்பந்தப்படும். அந்த விஷயத்தில் ஈடுபடுவது மனிதர்கள் செய்கின்ற எல்லா இபாதத்திலும் மிகச்சிறந்தது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4 அமல்கள் இருக்கின்றன. இன்ன அஹப்பல் அமால் இலல்லாஹ், அல்லாஹு தஆலாக்கு மிக விருப்பமான அமல்களில் 4. ஒன்று சுரூருன் துதுகிலுஹு அலா முஃமின், ஒரு மூமினான மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது, ஒரு மூமினை சந்தோஷப்படுத்துவது. ஒரு மூமினான மனிதர் கவலைப்படுத்தாமல் இருப்பது, அவர் கவலையோடு உள்ளவனை உற்சாகப்படுத்துவது, கவலையோடு உள்ளவனை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுப்பது, கவலையோடு உள்ள மனிதனுக்கு உதவிக்கரம் நீட்டி அவன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது. இது மனிதர்கள் செய்கின்ற இபாதத்துகள் மிக சிறந்த இபாதத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது, வதக்ஷிஃபு அன்ஹு குர்பன், ஒரு மனிதர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக் கொண்டிருக்கிறான், சிக்கிக் கொண்டிருக்கிறான், கலந்து முடியாமல் இருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பிரச்சனை ஒரு மனிதனை கேள்விப்படுகிறது, அடுத்த நிமிஷம் இவனால் முடியுமான உதவியை செய்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவனை காப்பாற்றுவதாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, அவ் தக்லிய அன்ஹு தைனன், ஏதோ ஒரு அடிப்படையில் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டான், கடனில் இருந்து அவனை மீள முடியாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கொண்டான், கடன் பிரச்சனையில் கலர முடியாமல் இருக்கிறது. இவர் முன்னுக்கு சென்று அந்த கடனை இவர் பொறுப்படுத்தி அவனை பாதுகாக்க முயற்சிப்பது, இது மனிதர்கள் செய்கின்ற இபாதத்துகள் மிக சிறந்த 3வது இபாதத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது, அவ் தக்ருத அன்ஹு ஜுஅன், ஒரு மனிதன் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறான், பஞ்சத்திலே வாழுகிறான், வறட்சியிலே இருக்கிறான், இவனால் முடியுமான ஒரு உதவி செய்வதற்காக முன் வருகிறான். இவனுக்கு முடியுமான சதக்காவின் மூலமாக அந்த பசி பட்டினியோடு பிரச்சனையோடு வாழுகின்ற மனிதனை பாதுகாப்பதற்கு முன் வருகிறானே, இப்படிப்பட்ட மனிதன் மிக சிறந்த இபாதத்தை செய்தான் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மீண்டும் அந்த ஹதீஸை பார்ப்போம். இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத் செயல் என்ன தெரியுமா? 4. முதல், சுரூருன் துதுகிலுஹு அலா மூமின், ஒரு மூமினான மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது ஏதோ ஒரு விதத்தில். வதக்ஷிஃபு அன்ஹு குர்பன், இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை இவர் முன் நின்று கலட்டுவது, அவரை பாதுகாப்பது, அவரை காப்பாற்றுவது. மூன்றாவது, அவ் தக்லிய அன்ஹு தைனன், ஏதோ ஒரு கடன் பிரச்சனையை சிக்கிக் கொண்டிருக்கிறான், கலர முடியாமல் இருக்கிறது, தலைமறைவாக பார்க்கிறான், கஷ்டப்படுகிறான், இந்த கடனில் இருந்து அவனை பாதுகாக்க முன்னுக்கு சென்று அந்த கடன் தொல்லையில் இருந்து அவனை பாதுகாத்து அவனை காப்பாற்றுவது. இது 3வது. அவு தத்துருத அன்ஹு ஜுவான்,
பசி பட்டினியோடு வறட்சியில் பஞ்சத்தில் வாழ்கின்ற மனிதர்களை உதவி செய்தவர்கள் காப்பாற்றுவது, இந்த 4 விஷயங்களும் மனிதர்கள் செய்கின்ற இபாதத்துகளிலே மிக சிறந்த இபாதத்து செயல் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நாம் உலகத்திலே வாழுகின்ற 4 மனிதர்களை பற்றி பார்ப்போம். உலகத்திலே 4 வகையான மனிதர்கள் வாழுவார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. இன்னம துன்யா லி அர்பஅத்தி நஃபர். இந்த உலகத்திலே 4 வகையான மனிதர்கள் வாழ்வார்கள். இந்த உலகமே அந்த 4 மனிதர்களுக்கு தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமா பார்ப்போம். முதலாவது, அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை செல்வ செழிப்போடு வசதியோடு வாழ வைப்பான். அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பான். எதிர்பார்க்காத விதத்தில் கொடுப்பான், எதிர்பார்த்த விதத்தில் கொடுப்பான், நல்ல முறையில் கொடுப்பான், ஹலாலான கொடுத்து கொண்டே இருப்பான். மாஷா அல்லாஹ். இவரும் ஹலாலாக சம்பாதிப்பார். மாஷா அல்லாஹ். விஷயம் அதுவல்ல, பின்னால் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹலாலாக சம்பாதித்தார், செல்வ செழிப்புக்கு சொந்தக்காரராக மாறினார். இவருடைய விஷயம் என்ன சொன்னார்கள்? அபுதுன் ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மா. வெறுமனே அவருக்கு அல்ல ரிஸ்கை மட்டும் கொடுக்கவில்லை, பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை, அவருக்கு தீனை கொடுத்தான், மார்க்கத்தை கொடுத்தான், அல்லாஹ்வுடைய பயத்தை கொடுத்தான், தக்வாவோடு இருக்கிறார். எனவே அவர் தக்வாவும் பணமும் ரெண்டும் இருந்த காரணத்தினால் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தின் மூலம் அல்லாஹ்வை அவர் பயந்து நடக்கிறார். சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, சொத்து செல்வத்தின் அதிபதியாக வாழ்கிறார். இவர் அல்லாஹ் கூறிய கட்டளைகளை அடிபணிந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறார். அதே நேரம் வயசிலு ஃபீஹி ரஹிமஹு, அதே நேரம் அவருடைய குடும்பத்தை கவனிக்கிறார். அவர் குடும்பத்திலே உள்ள சகோதரர்களை, சகோதரிகளை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இப்படி எல்லா உறவுகளுக்காகவும் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சொத்து செல்வத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்கிறார். வயசிலு ஃபீஹி ரஹிமஹு, தன்னுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தன்னுடைய பாப்பா வழி சகோதரர் சாச்சா, பெரியப்பா, தாய் வழி சகோதரி சாச்சி, பெரியம்மா, இதே போல அந்த உறவுகள் என்னென்னலாம் ரத்த உறவுகள் சொல்கிறோமோ அத்தனை ரத்த உறவுகளுக்கும் இவர் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வும் கொடுத்தான், இவரும் கொடுக்கிறார். இன்னும் வயஅலமு லில்லாஹி ஃபீஹி ஹக்கன், அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்தோடு சேர்த்து அந்த சொத்துக்காக செய்ய வேண்டிய ஃபர்துகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன, அதை விளங்கி செயல்படுத்துகிறார். உதாரணத்துக்கு ஹஜ்ஜி, வருஷத்துக்கு ஒரு முறை ஜகாத்து, கடமையான உம்ரா, இது போன்று அந்த சொத்து செல்வத்தில் என்னென்னவெல்லாம் ஹக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானோ, செய்ய வேண்டும் என்று படித்தானோ அதற்காக செலவழிப்பார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகின்ற 4 மனிதர்கள் சிறந்த மனிதர் இவர்தான். அல்லாஹ் இவர் சொத்து செல்வத்தை கொடுத்து இருக்கிறார், இவரும் வாழுகிறார். இவரால் உலகம் வாழுகிறது, சமூகம் வாழுகிறது, உறவுகள் வாழுகிறது, நல்ல விஷயங்கள் ஹயாத்தாகிறது, பள்ளிவாசல் செழிப்படைகின்றன, மദ്രസാக்கள் செழிப்படைகின்றன, பொதுமக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், பொதுமக்களுக்கு வாரிவர் வழங்குகிறார். கஷ்டத்தோடு துன்பத்தோடு உள்ளவர்களாம் துஆ செய்கின்றனர். இவருடைய சொத்து செல்வத்தின் மூலம் அடுத்தவர் பயனடைகிறார். எனவே ரசூல் சொன்னார்கள், இவர்தான் பி அஃதலில் மனாஜில், 4 வகையான மனிதர்கள் சிறந்த மனிதர். 2வது வகை யார்? இன்னொரு இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அபுதுன், ஒரு மனிதர், ரஸகஹுல்லாஹு இல்மன் வலம் யர்ஸுகுஹு மாலன். அவருக்கு தீன் இருக்கிறது, மார்க்கம் இருக்கிறது, பயபக்தி இருக்கிறது, ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? வலம் யர்ஸுகுஹு மாலன். என்ன ஆசை தெரியுமா? இவர் பொருளாதாரத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறார், இவரும் கஷ்டப்படுகிறார், ஹலாலா சம்பாதிக்க முயற்சிக்கிறார், இவரால் முடியுமான அளவில் தன்னுடைய முயற்சிகளை எல்லாம் செய்கிறார். ஆனால் அல்லாஹ் அளந்து அளந்து குறைத்து கொடுக்கிறார். ஒரு முயற்சி பிழையாகவில்லை, ஹலாலான முயற்சி செய்தார். ஆனால் இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? உண்மையான நியத். என்ன நியத் என்று பார்த்தால் ஃபயகூல், அவர் சொல்லுகிறார், லவ் அன்னலி மாலன், யா அல்லாஹ் எனக்கும் நீ சொத்து செல்வத்தை தந்து என்னையும் பணக்காரனாக்கி சொத்து செல்வத்தோடு என்னை வாழ வைத்து செல்வ செழிப்போடு நானும் இருந்தால் அமில்து பி அமலி ஃபுலானின், ஏற்கனவே சொன்ன முதலாதால் அவரை போன்று நானும் ஹஜ் செய்வேனே,
நானும் உம்ரா செய்வேனே, நானும் பள்ளிவாசலுக்கு கட்டுவேனே, பள்ளிவாசலுக்கு உதவி செய்வேனே, மதரசாவுக்கு உதவி செய்வேனே, பொது விஷயங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேனே, எத்தனை ஏழைகளை வாழ வைப்பேனே, இது குடும்பங்களுக்கெல்லாம் உதவி செய்வேனே, இதையெல்லாம் செய்ய சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறது, எனக்கு ஏழ்மை இருக்கிறது என்று கவலையோடு இருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான நீயத்து இருக்குமானால் ஃபஹுவ பினிய்யதிஹி, இவருடைய உண்மையான நீயத்தின் காரணத்தினால் அஜ்ரு முஹாமா சவாஉன், இவருக்கும் அவருக்கும் ரெண்டும் ஒரே கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது உள்ளவர் அல்லாஹ் பணத்தை கொடுத்தான், ஹலாலான சொத்தை கொடுத்தான், அவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார். அதே போல இரண்டாம் நபருக்கு சொத்து செல்வம் இல்லை, ஆனால் ஆசை இருக்கிறது, உண்மையான நீயத்து இருக்கிறது. எனவே நீயத்தின் மூலமாக ரெண்டு பேரும் ஒரே அந்தஸ்தை அடைந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ஆள் யார் பார்ப்போம். மூணாவது ஆள் யார் தெரியுமா? கவலைக்குரிய மனிதன், கை செய்யப்பட வேண்டும். யார் அது? அபுதுல் ரஸகஹுல்லாஹு மால வலம் யர்ஸுகு இல்மன், அல்லாஹ் அவர் சொத்தை கொடுத்தான், சொத்து செல்வத்தை கொடுத்தான், செல்வ செழிப்போடு வாழ்கிறார், எல்லா பக்கத்தாலும் அல்லாஹ் கொடுத்தான், கொடுத்து கொண்டே இருந்தான், அள்ளி அள்ளி கொடுத்தான். ஆனால் வலம் யர்ஸுகு இல்மன், அவருக்கு தீன் கிடைக்கவில்லை, மார்க்கம் கிடைக்கவில்லை, தக்வா கிடைக்கவில்லை, பயபக்தி கிடைக்கவில்லை. இவர் என்ன செய்தார்? அல்லாஹ் கோபப்படுத்துகின்ற எல்லா வழிகளிலும் சொத்து செல்வத்தை இறைக்க ஆரம்பித்தார், செலவழிக்க ஆரம்பித்தார். அவருடைய சொத்து செல்வம் இவரை நரகத்தின் பக்கம் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இவரோட ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை, இவருக்கு உம்ரா செய்ய முடியவில்லை, இவரால் எத்தனையோ கூட்டம் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை, கவனிக்க ஆசையும் இல்லை இவருக்கு. இவர் வெறும் இவர் வாழ்ந்தார், இவர் மௌத்தாகினார், அவ்வளவுதான். இவரால் எதையும் சாதிக்க முடியவில்லை, சாதிக்க விரும்பவும் இல்லை. இவருடைய சொத்து இவருக்கு மட்டும்தான் இருந்தது, இவரால் எந்த ஒரு நல்ல காரியம் இந்த உலகத்தில் பெருகவில்லை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மார்க்கம் இல்லாத காரணத்தினால் இந்த சொத்து செல்வத்தை வீணாக்கி கொண்டே இருந்தார், அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாதவளை செலவழித்தார். எனவே லா யத்தகி ஃபீஹி ரப்பஹு, அல்லாஹை அவர் பயப்படவும் இல்லை, லா யஸிலு ஃபீஹி ரஹிமஹு, தன்னுடைய குடும்ப உறவை சேர்த்துக் கொள்ளவும் இல்லை, அவர் உதவி செய்யவும் இல்லை. எனவே இவர் யார் தெரியுமா? இவர்தான் இந்த உலகத்திலே வாழுகிற 4 கூட்டத்தில் ஆக மோசமான கூட்டம் இவர்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது ஆள் யார்? 4வது நபர் யார் தெரியுமா? இவரும் ஒரு கவலைக்குரிய மனிதர். இவர் யார் என்றால் அபுதுல். இவர் யாரெனில் அல்லாஹ் தஆலா இவருக்கு சொத்து செல்வத்தை கொடுக்கவும் இல்லை, தீனை கொடுக்கவும் இல்லை, ரெண்டும் இல்லை. இப்போ ஆனா இவருக்குரிய கவலையான செய்கிறது தெரியுமா? இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? 3வது நபர் போல எனக்கும் சொத்து கிடைக்க வேண்டும், நான் நினைத்தபடி உலகத்தில் வாழ வேண்டும், நினைத்தபடி அனுபவிக்க வேண்டும். அல்லாஹுக்கா செலவழிக்க அல்ல, இவர் அனுபவிக்க வேண்டும், பாவத்திற்காக இந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4வது நபருக்கு சொத்து இல்லாமல் இருந்தாலும் 3வது நபரும் இவரும் ஒன்றுதான். இவருக்கு இருந்த ஆசை, இவருடைய பேராசை, இவருடைய கெட்ட நீயத்தின் காரணத்தினால் 3வது நபருக்கு இருந்த அதே நிலைதான் இவருக்கும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு சொத்து செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுத்தானோ அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன, யார் யாருக்கெல்லாம் குறைத்து கொடுத்தானோ அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. இதே போல யாருக்கெல்லாம் சொத்து செல்வம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கும் சில பண்புகள் இருக்க வேண்டும். இப்படி பல பண்புகளை பற்றி திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது. 3 பண்புகளில் முதலாவது பண்புதான் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார், எல்லா நிலையிலும் செலவழிப்பார். கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாதுஹு, இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் 2 மலக்கு இந்த உலகத்தில் இறங்குகிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும், ஒவ்வொரு நாள், இன்றைக்கும், நேற்று, நாளை இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். சொன்னார்கள், மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்கிறார். 2 மலக்குமார்கள் உலகத்துக்கு நிச்சயமாக இறங்குவார்கள். இறங்குகின்ற மலக்குமார்கள் ஒருவர் சொல்லுவார், துவா கேட்பார். என்ன துவா? ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த இருவர் ஒருவர் துவா செய்வார். என்ன துவா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஅதி, நீ அள்ளி அள்ளி கொடுப்பாயாக, முன்ஃபிகன் ஹலஃபா, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக நல்ல விஷயத்தில் நல்ல பாதையில் யாரெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அள்ளி அள்ளி கொடுப்பாயா என்று ஒரு மலக்கு துவா செய்கிறார். ஃபயகூலுல் ஆகர், 2வது மலக்கு பதுவா. என்ன பதுவா? அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் நீ கொடுத்தும்
உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு செலவழிக்காமல் தன்னோடு வைத்து தன் மட்டும் அனுபவிக்கிறாரே, அப்படிப்பட்டவருக்கு அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று இரண்டாவது மலக்கு பதுவா செய்கிறார் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்ய நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வார். मुहतरम भाई बुजुर्गों, अल्लाह जल्ल शानहु व तआला ने हमको दो बात की तरफ हमें बुलाता है. पिछले जुम्मा में भी हमने बताया, तफसीर किया एक आयत के तर्जुमा में, और अपने रब की बख्शिश की तरफ और उस जन्नत की तरफ दौड़ो जिसका अर्ज आसमान और जमीन के बराबर है, जो परहेजगारों के लिए तैयार की गई है. ये पिछले जुम्मा में भी आज पढ़ी, इसका तर्जुमा भी किया. फिर अल्लाह जल्ल शानहु व तआला फरमाता है, ये जन्नत मुत्तकीन के लिए तैयार की गई है. मुत्तकीन कौन है? अल्लाह जल्ल शानहु व तआला तीन सिफात फरमा रहा है. अल्लज़ीना युनफ़िक़ून फ़िस्सर्राई वल्लर्राई वल्काज़िमीनल ग़ैज़ वल्आफ़ीना अनिन्नास. जो लोग आसानी में और सख्ती के मौका पर भी अल्लाह के रास्ता में खर्च करने वाले. दूसरा, गुस्सा पीने वाले और लोगों से दरगुजर करने वाले. अल्लाह ताला उन नेककारों से मोहब्बत करता है. ये कुरान की आयत की तफसीर है और तर्जुमा. इसमें अल्लाह जल्ल शानहु व तआला ने अल्लाह के रास्ता में खर्च करने, सदका करने के बारे में इधर फरमाया. दूसरा, गुस्सा पीने के बारे. तीसरा, लोगों से दरगुजर करने के बारे फरमाया. अभी हम सदका के बारे में हदीस हम देखेंगे. अनस इब्न मालिक रज़ियल्लाहु अन्हु क़ाल रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न सदक़त लतुत्फ़िउ ग़ज़ब रब्बी व तदफ़उ मीतत सूई. हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, बेशक सदका अल्लाह ताला के गुस्सा को ठंडा करता है, ठंडा करेगा और बुरी मौत से बचाएगा. मैमूना रज़ियल्लाहु अन्हा हुज़ूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम से पूछा, या रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम, आप हमें सदका के मुतालिक बताइए. आपने फरमाया, जो शख्स सवाब की नीयत से अल्लाह ताला की रिजा जौद के लिए सदका करना है, उसके लिए नार जहन्नम से रकावट बन जाता है. अल्लाह जल्ल शानहु व तआला ने हम सबको जहन्नम से बचा के जन्नत में दाखिल होने की तौफीक अता फरमाए. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नुसल्ली व नुसल्लिमु अला मुहम्मदिन सल्लल्लाहु अला मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि मत्तसलत ऐनुन बिनज़र. ऊसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाह. फ़क़ाल जल्ल जलालुहु अज़ीमा अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. अल्लज़ीना युनफ़िक़ूना फ़िस्सर्राई वल्लर्राई वल्काज़िमीनल ग़ैज़ वल्आफ़ीना अनिन्नासि वल्लाहु युहिब्बुल मुहसिनीन. बारकल्लाहु लना व लकुम बिल कुरानिल अज़ीम व नफ़अना व इय्याकुम बिल आयाति वल कुरआनिल हकीम. बारकल्लाहु लना व लकुम बिल कुरानिल अज़ीम व नफ़अना व इय्याकुम बिल आयाति व ज़िक्रिल हकीम. अक़ूलु क़ौली हाज़ा अस्तग़फिरुल्लाह ली व लकुम फस्तग़फिरूहु इन्नहु हुवल गफ़ूरुर रहीम.